நம்முடைய சொல் வளம் மிகப்பெரியது. பாருங்க, ஆண் குரங்குக்கு வானரம் பேரு, பெண் குரங்குக்கு மந்தின்னு பேரு. குற்றால குறவஞ்சியில் பாட்டு எழுதுகிறான் புலவன் திரிகூட ராசப்ப கவிராய். அவன் என்ன எப்படி எழுதுற பாருங்க, தமிழ் எவ்வளவு ருசியானது பாருங்க. ஆம்பளை குரங்கு உட்காந்துருக்கு, பொம்பளை குரங்கு உட்காந்துருக்கு. ஆம்பளை குரங்கு போய் பொம்பளை குரங்கு கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து கொஞ்சுதான், சாப்பிட சாப்பிடன்னு கொஞ்சுதான். அந்த பொம்பளை குரங்கு மாட்டேன் மாட்டேன்னு திரும்பிக்கிச்சான். சரின்னு வேண்டா வெறுப்பா எடுத்து பிடுங்கி சாப்பிட்டுருக்கு. கீழெல்லாம் சிந்துச்சான். கீழெல்லாம் சிந்தின அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு வானத்துல இருந்து தேவர்கள் வந்து கியூ கட்டி நிற்கிறாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். ஏ அப்பா, அருவின்னு பேருங்க. நீர்வீழ்ச்சின்னா அவனை வெட்டி வெயில்ல போட. நீருக்கு ஏது வீழ்ச்சி? அது ஃபால்ஸ் என்கின்ற ஆங்கில மொழியினுடைய தமிழாக்கம். நீருக்கு வீழ்ச்சி கிடையாது, நீர் எழுச்சி. அது எழுந்து நிற்குமாறு நான் வைரமுத்து. அருவி, தேன் அருவி அப்படி பாயுது. கீழேந்து அந்த அலை பரண்டு போய் வானத்துல மோதுதான். வானத்துல அந்த குதிரைகளை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறானா சூரியன். அந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம் அந்த தேர் சக்கரம் அப்படி வழுக்கிருச்சான். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். கூனலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலை என்றான் திரிகூட ராசப்ப கவிராய். தமிழகத்தில் தொன்மையான ஆலயங்கள் ஏராளம். பிரம்மாண்டமான பிரமிப்பூட்டுகிற ஆலயங்கள் ஏகத்துக்கும் இருக்கின்றன. தென்காசி விஸ்வநாதர் கோயிலும் அப்படித்தான். கோபுரத்தையும் அதன் பிரம்மாண்டத்தையும் கண்டு பிரமித்து போய்விடுவோம். காசிக்கு நிகரான தலம் என்று பல கோயில்களை சொல்லுவார்கள். காசியை விட நலமும் வளமும் தந்தருளுகிற கூடுதலான ஸ்தலம் என்கிற பெருமை தென்காசி தலத்திற்கு இருக்கிறது. பராக்கிரம பாண்டிய மன்னன் மிகுந்த சிவபக்தன். காசிக்கு சென்று சிவ வழிபாடு செய்து வந்தவன் ஒரு முறை காசியிலிருந்து சிவலிங்கம் ஒன்றை கொண்டு வந்தான். வழியில் ஓரிடத்தில் இளைப்பாறினான். கிளம்பும்போது லிங்கத்தை அசைக்க கூட முடியவில்லை. பிறகு அங்கேயே அந்த ஊரிலேயே சிவனாருக்கு கோயில் எழுப்பினான் பராக்கிரம பாண்டிய மன்னன். அதுதான் சிவகாசி என்கிற திருத்தலம். என்னுடைய ஊரில் ஒரு கோயில் கட்ட வேண்டுமே என்று சிவனாரிடம் கோரிக்கை விடுத்தான். அன்றிரவு கேட்டது அசரீரி ஒன்று. கட்டெரும்பு ஊர்ந்து செல்லும், அதன் முடிவில் சிவலிங்கம் புதைந்திருக்கும், அங்கே கோயில் கட்டு என்று கேட்டது. அதன்படியே கட்டெரும்பு கூட்டம் வழிகாட்டிக் கொண்டே சென்றது. பராக்கிரம பாண்டிய மன்னன் அந்த எறும்பு கூட்டத்தை பின்தொடர்ந்து சென்றான். ஓரிடத்தில் நின்றது. புதைந்து கிடந்த சிவலிங்கத்தை கண்டெடுத்தான் பராக்கிரம பாண்டிய மன்னன். பிரம்மாண்டமான கோயிலை அங்கே எழுப்பினான். அந்த சிவனுக்கு விஸ்வநாதர் என்று திருநாமம் சூட்டினான். அந்த ஊருக்கு ஷண்பகவனமாக இருந்த அந்த பகுதிக்கு தென்காசி என்று பெயரிட்டான். இன்றைக்கும் தென்காசி விஸ்வநாதர் கோயில் பல சாநித்தியங்களையும் சக்தியையும் கொண்டதாக காட்சி தருகிறது. அகத்திய முனிவர், மிருகண்ட முனிவர், நாரதர் பெருமான், இந்திரன், வாலி என்று இங்கு இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு சிவனருள் பெற்றுச் சென்றார்கள் என்கிறது புராணம். பராக்கிரம பாண்டியன் ஆரம்பித்து பின்னர் அவன் விட்ட பணிகளை அவனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த குலசேகர பாண்டிய மன்னன் நிறைவேற்றினான். அழகுமிளிரும் கோயிலாக்கினான். கோயிலுக்குள் மண்டபங்கள், அந்த மண்டபங்களில் உள்ள தூண்கள்,
அந்த தூண்களில் இருக்கிற சிற்பங்கள் என்று எல்லாமே தென்காசி தலத்தை பிரமிக்கச் செய்து கொண்டே இருக்கின்றன. முக்கியமாக கோபுரம் வழியே நுழையும் போது அப்படி ஒரு காற்று வீசுகிறது. பொதிகை மலையில் இருந்து புறப்பட்டு வருகிற அந்த காற்று மேற்கிலிருந்து கிழக்காக அங்கே வீசுகிறது. மனதில் அப்படி ஒரு அமைதியையும் ஆனந்தத்தையும் தருகிறது என்று சொல்லிச் சொல்லிச் சிலிர்க்கிறார்கள் பக்தர்கள். உலகத்துக்கே படியளக்கும் சிவனாரின் துணைவியார் உலகம்மை என்கிற திருநாமத்துடன் கொள்ளை அழகுடன் அருளும் கனிவுமாக காட்சி தருகிறாள். பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் தெற்கு நோக்கி இருக்கிற துர்க்கை இங்கே மேற்கு நோக்கி காட்சி தருவது காண கிடைக்காத அரிதானது என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் ஆலயம், 178 அடி உயரத்தில் ராஜகோபுரம், அதில் 800க்கும் மேற்பட்ட சின்ன சின்னதான சிலைகள் என்று ஆச்சரிய அதிசயங்களுடனும் நம் பாவங்களையெல்லாம் போக்குகிற ஸ்தலமாகவும் திகழுகிற தென்காசி விஸ்வநாதரையும் உலகம்மையையும் ஒரு முறையேனும் தரிசியுங்கள். இந்த ஜென்மத்துக்கான புண்ணியங்களை பெறுவீர்கள். அழகென்ற சொல்லுக்கு முருகா தென்காசியில் 1923ஆம் ஆண்டு வரை CMS நடுத்தரப்பள்ளி ஒன்று இருந்து வந்தது. கிறிஸ்தவ அமைப்பால் நடத்தப்பட்டு வந்த இந்த பள்ளியை திடீரென மூட முடிவெடுக்கப்பட்டது. இதனால் இந்த பள்ளியில் பயின்று வந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியானது. அச்சமயத்தில்தான் இலங்கையை சார்ந்தவரும் செல்வச் செழிப்புமிக்க குடும்பத்தின் வாரிசும் கொடைவள்ளலுமான ஸ்ரீ ராவ் பகதூர் ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்களின் நன்முயற்சியால் 1923ஆம் ஆண்டில் மூடப்பட்ட CMS நடுத்தரப்பள்ளி அதே ஆண்டில் நெல்லை ஜில்லா போர்டு நடுத்தரப்பள்ளியாக அவதாரம் பூண்டு கல்வி சேவையை தொடர்ந்தது. 1930இல் நெல்லை மாவட்ட வாரிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராவ் பகதூர் ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்கள் இப்போதிருக்கும் பள்ளிக்கூடத்தை சுற்றியுள்ள 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி நன்கொடையாக கொடுத்து நடுத்தரப்பள்ளியாக இருந்ததை தென்காசி போர்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தினார். அதோடு பள்ளிக்காக புது கட்டிடம் கட்டி கொடுத்தும் தண்ணீர் வசதிக்காக கிணறு வெட்டியும் கொடுத்தார். இப்படி பள்ளியின் வளர்ச்சியில் கண்ணும் கருத்துமாக இருந்து வந்த ராவ் பகதூர் ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்கள் 1950இல் காலமானார்கள். இதனைத் தொடர்ந்து 1953இல் நெல்லை மாவட்ட வாரிய தலைவராக இருந்த DS ஆதிமூலம் அவர்களின் சீரிய முயற்சியால் தென்காசி உயர்நிலைப்பள்ளி என்று அழைக்கப்பட்டு வந்த இப்பள்ளி இளஞ்சி ஈசி ஈஸ்வரன் பிள்ளை உயர்நிலைப்பள்ளி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்களின் மறைவுக்கு பிறகு அவருடைய மருமகனும் தமிழ்நாடு அருள்நெறி திருக்கூட்டத் தலைவருமான இளஞ்சி வள்ளல் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஈசி ஈஸ்வரன் பிள்ளை உயர்நிலைப்பள்ளிக்கு பல புது கட்டிடங்கள் மற்றும் பள்ளிக்கூடம் முகப்பில் தோரண வாயில் கட்டி கொடுத்தார். அப்போதைய சென்னை மாநில நிதியமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் தென்காசி ஈசி ஈஸ்வரன் பிள்ளை உயர்நிலைப்பள்ளி புது கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார். தென்காசி மற்றும் தென்காசியை சுற்றியுள்ள கிராமப்புறங்களை சார்ந்த மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக திகழும் ஈசி ஈஸ்வரன் பிள்ளை உயர்நிலைப்பள்ளி 1978ஆம் ஆண்டில் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. பல தலைமுறை கண்ட ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கடந்த 2020ஆம் ஆண்டில் அரசு மாதிரி பள்ளியாக அறிவிக்கப்பட்டது. கேடில் விழுச்செல்வமாகிய கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இவ்வளவு பெரிய மைதானத்தை பள்ளிக்கு வழங்கி பல லட்சக்கணக்கான மாணவர்களிடத்தில் அறிவெனும் தீபமேற்றி அவர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட காரணமாக இருந்த இளஞ்சி வள்ளல் ஸ்ரீ ராவ் பகதூர் ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்களின் புகழ் இந்த வையகம் உள்ளவரை நிச்சயம் நிலைத்திருக்கும். அவரின் பேரில் செயல்படும் இந்த பள்ளியானது 100வது ஆண்டில் கம்பீரமாக அடியெடுத்து வைக்கிறது.
பல தலைமுறை கண்ட ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இன்னும் பல புதிய தலைமுறைகளை உருவாக்க வாழ்த்தி வணங்குகிறது தென்காசி லைஃப். ஈசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியானது 30 தலைமை ஆசிரியர்கள் பணியாற்றிய ஒரு பெருமைமிக்க பள்ளி. இன்று காலம் பல கடந்து 25/2/2023 அன்றைய நாள் அது கடந்து வந்த பாதையின் சிகரமாக நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற ஒரு அரிய பெரிய சாதனை படைத்த நிகழ்வில் எங்கள் ஆசிரியர் பெருமக்களும் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் நானும் நினைக்கும் போது ஒரு பெரிய பொக்கிஷமாக கருதுகிறோம். இதில் மிக சிறப்பு இந்த பள்ளிக்கு என்னவென்றால், தென்காசி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு 50 கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் இந்த பள்ளியில்தான் படித்தவர்களாக இருப்பார்கள். இப்பள்ளியில் செயல்படுகின்ற முதல் அடிப்படை என்னவென்றால் மாணவர்களின் ஒழுக்கம். ஒழுக்கத்திற்கு அடுத்து கல்வி. ஒரு ஒழுக்கமிக்க மாணவர்களை உருவாக்குவதில் என் பள்ளி முதலிடமாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி, நீதி போதனை இவைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல குடிமகனை உருவாக்குவதில் நாங்கள் மேலோங்கி நிற்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம், கல்வித்துறை மற்றும் இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சார்பில் வருக வருக என உங்களை வரவேற்று எங்களுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். என் பள்ளியின் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்நன்னாளில் 1923 தொடங்கப்பட்ட இந்த பள்ளியானது மரியாதைக்குரிய ஸ்ரீ ரா பகதூர் இளஞ்சி வள்ளல் திருமிகு ஈஸ்வரன் பிள்ளை அவர்களால் எளிய மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட பள்ளி. அன்னாரின் குறிக்கோள்களை இந்த நூற்றாண்டு காலமாக இங்கு பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள், பயின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளிலும் சிறப்புற மேன்மையுடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் பொருளாதார வளத்தை இந்த பள்ளி கல்வியின் மூலம் மேலோங்க செய்தது. ரா பகதூர் அவர்கள் பிரிட்டிஷ் அரசில் தானங்கள் யார் நிறைய செய்கின்றார்களோ அவங்களுக்கு தான் அந்த ரா பகதூர் பட்டம் தருவாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், கால்நடைகள், செல்வங்கள், மாவட்ட போர்டு தலைவர் அவருடைய பணியை செம்மையாக செய்ததால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. நாங்கள் அதை ரசித்து மகிழ்கின்றோம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இப்பள்ளி இன்னும் பல்லாயிரம் நூற்றாண்டுகள் சிறப்புற்று வாழ்ந்து எம் தமிழ் சமூகத்துக்கு பெருமணியாற்ற நம் அனைவரும் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.